ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு ஜப்பான் மிஸ்ஸெல்ஃப் எபிசோட் 10 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அது போன வாட்டியை கம்பேர் பண்ண ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம் இல்லையா பின்ன, இதுக்குள்ளே யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து ஒரு முகாமாக இருக்கு. ஏன்னா இப்போ இங்கே மார்க்கெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளும் அங்கே போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் கையை கோத்து ஒன்னா போங்க. அதாவது இது ஒரு டேட் மாதிரி உங்களுக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, இது ஒன்றும் டேட் இல்ல, நாங்க வந்து ஷாப்பிங்க்கு தான் போகிறோம். அட நீ சொல்றது ரொம்ப கியூட்டா இருக்கு. அட விட்ரா, நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காசுவாவை கொண்டு போயிடறா. அதுக்கப்புறம் ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அவங்க அந்த லேப்ரத்தை பத்தி தான் பேசுறாங்களே. வந்து கேள்விப்பட்டியா, ஒரு டீம் வந்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வெளியிலேயே வரலையா. அதை தேடி போறதுக்காக மெயின் ஃபோர்ஸையும் அவங்க உள்ள இறக்கிட்டாங்களாம். இதனாலே கூடிய சீக்கிரத்துல இந்த இடம் அது வந்து பரபரப்பா இருக்க போது. நம்ம இதனால பயங்கரமா சம்பாதிக்கலாம். அங்க காசும் வந்து கேட்குறான். ஹேய், உங்ககிட்ட ஏதாச்சும் டென்ட் இருக்கா விற்கிறதுக்கு? தம்பி, இந்த மாதிரி நாங்கள் சீப்பான டென்ட் எல்லாம் விற்கிறது இல்லை. அதே மாதிரி நாங்கள் கவர்மெண்ட்டோட கான்டாக்ட்ல பிஸ்னஸை பண்ண இருக்கோம். அதனால சின்ன பசங்களுக்கெல்லாம் நாங்கள் சீப்பாந்தெல்லாம் விற்கிறதுல போயிடுங்க. அட நீங்கள் அப்பியரன்ஸை பார்த்து எடை போடக்கூடாது. நாங்கள் அங்கே எக்ஸ்ப்ளோரேஷன் டீமில் இருக்க ஒரு மெம்பர் தான். இப்பயாச்சும் புரியுதா? இந்த மாதிரி எங்களுக்கு 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு டென்ட் தேவைப்படுது. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி டிமாண்டு அது ரொம்ப ஹையா இருக்கு. இதுக்காக ஒரு கோல்டு காயின். ஹேய் போதும் நிறுத்துங்க. இந்த மாதிரி ஃபாரின் கெஸ்ட் கிடைச்சா போதுமே, இந்த மாதிரி ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்றது. இவங்களும் அலெக்சியா அந்த பார்ட்டிலேருந்து வந்தவங்க தான். இவன் ரொம்ப எங்க இருக்கான்னு நீங்க தப்பா இடப்படக்கூடாது. பிசினஸ் பண்றதுக்கு இவனும் ஒரு காரணமா இருக்கான். அதனால சட்டு போட்டுன்னு சீக்கிரமா அவனுக்கு வேலையை முச்சு கொடுங்க. அதனால அவங்களுக்கு வேற வழியில அங்க ஒத்துக்கிறாங்க. அங்க பெட்டையும் சைடா வைக்க அங்க ஹீரோ தேங்க்ஸ் சொல்றான். ஹேய், நீ ஒன்னும் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல, நான் உங்களுக்கு நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உன்னாலதான் இந்த மாதிரி ஒரு லேப்ரத் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஏதாச்சும் பிரச்சனைனா என்னோட பேரு ஜீரா, நீ வந்து என்ன கூப்பிடலாம். என்னை பத்தி தெரியாதவங்க இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் டீம்ல யாருமே இல்ல. டியூலான ஒரு பொண்ணு வரா, அவ தான் இந்த டீமோட கேப்டனா. அவளுக்கும் நம்ம ஹீரோவை பத்தி அங்க சொல்றான். அப்படியா, அது வந்து நீதானா? அப்ப இந்தா, இது வந்து ஒரு கிஃப்டா நான் உனக்கு தரேன். அதனால ஹீரோவும் அங்க தேங்க்ஸ் சொல்றான். அவங்களுக்கு அங்க வேலை இருக்குன்னு போயிடுறாங்களா. ஒரு சைடு நம்ம ஜீராக்கு அவங்க மேல ஒரு கண் இருக்கும். ஆனா கன்ஃபஸே அவங்களால பண்ண முடிஞ்சிருக்காது. அதை பத்தி மத்தவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் அங்க மாரியும் சொல்றான், இந்த பர்னிச்சர் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கு, ஃபேப்ரிக் அது ரொம்ப சாஃப்டா இருக்கு, அவர் வந்து ரொம்ப வெல்த்தியானவருன்னு நினைக்கிறேன். ஆமா, வெளியே தூங்கினவனுக்கு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி இடத்துல தூங்குறதுக்கு. ஆமா, விட்ரா வந்து எங்க? அவங்க வந்து இன்னைக்கு ஜப்பானுக்கு வரல. இங்கே இருந்து அந்த அப்சர்வேஷன் டீம் அவங்க வந்து கவனிக்க போறாங்களாம். இதுக்கப்புறம் அவங்க அங்க வந்துடுறாங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், ஹே மாரி, உன்னோட பெட் பக்கத்துல இருக்க அந்த பார்சலை நீ ஓபன் பண்றியா? அது ஓபன் பண்ணி பார்த்தா இவன் நேத்து ஒரு டீ அவன் வாங்கியிருப்பால, அது அங்க இருக்கு. ஹேய், இது வந்து எப்படி இங்க வந்தது? நான் சும்மா டெஸ்ட் பண்ணேன். ஏன்னா நம்மளால பொருளை கொண்டு போக முடியுது, இப்போ நம்மளால பொருளை கொண்டு வரவும் முடியும்ல, அதுபடி நான் பண்ண இது வந்துருச்சு. மோந்து பாக்குறா, அது ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு. அதனால்தான் அரலையில இருக்க அந்த டீ அது ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் அவங்க உட்காருவாங்களா. அங்க காசுவும் சொல்றான், ஏய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஒன்னா தனியா இருந்து. ஆனா அப்புறம் தான் அவன் என்ன சொன்னான்னு அவனுக்கு புரியுது. அப்படி அவன் வெக்கப்பட்டு போறான். பிளேட்டை வாஷ் பண்ணும்போது காசுவும் சொல்றான், விட்ரா வந்து இப்போ என்ன பண்ணிருப்பாளோ, அவ இல்லாம இந்த வீடியோ ரொம்ப அமைதியா இருக்கு. இவன் உண்மையிலேயே ஒரு ஸ்டூபிட் தான். இந்த மாதிரி டைம் எல்லாம் அவளுக்கும் கிடைக்காது. மாறி, நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் சமைக்கலாமா? அதுக்கு அவ ஒத்துக்கிறா. இதுக்கப்புறம் அவங்க ஏகப்பட்ட விஷயத்த அவங்க ஷாப்பிங் பண்றாங்க. வரும்போதே அந்த கிட்டி அவ கொஞ்ச ஆரம்பிக்கிறா. ஹே மாறி, வந்து நீ டேஸ்ட் பண்ணி பாரு, இது உண்மையிலேயே நல்லா இருக்கும்பா. ஆமா, இது வாயில வச்சோடனே கரையுது. இதோட ஃபிளேவர் அது ரொம்ப ரிச்சா இருக்கு. இங்க விட்ரா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அட நான் எதுக்கு இப்போ அவங்கள பத்தி யோசிக்கிறேன்? அது ஏன்னா நம்ம வந்து அவளைக்கும் தனியா இருந்தது இல்ல. எல்லா டைமும் நம்ம வந்து அவங்க கூட இருந்திருக்கோம்ல, அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி தோணுது இல்ல. இப்போ நம்ம தனியா இருக்கும் போது அவங்கள பத்தியே நம்ம அதனால தான் யோசிக்கிறோம். அங்க அவளும் அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறா. இதுக்கப்புறம் அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஹீரோ நிறைய விஷயத்த சொல்றான். வந்து கைய மூடி வச்சுதான் அதை வெட்டணும், இல்லைன்னா கை வெட்டிக்கும். எப்போதான் புரிஞ்சுக்க போறேன், இந்த மாதிரி நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. ஆனா ஏன் தெரியல, இதை வெட்டும் போது எனக்கு கண்ணீரா வருது. இந்த டிஷ்யூ இருக்கு, இதை வச்சு துவச்சுக்கோ. இதே மாதிரி அவங்க சமைக்கிறாங்க. அதோட பிளேவர் அது இந்த வாட்டி ரொம்ப டிஃபரெண்டா வருது. இதுதான் ஜப்பானோட யூனிக்கான டிஷ். இதோட பேரு கறி. இதுக்கப்புறம் நைட் ஆகுது. அங்க விட்ராவும் கேக்குறான், ஆமா என்னப்பா அங்க வந்து ரொம்ப ஜாலியா இருந்தீங்க போல, இது ரொம்ப அழகான நிலவா இருக்கு, அதுக்காக தான் நான் உங்களை இன்வைட் பண்றதுக்கு வந்திருக்கேன். நான் அந்த மீலை நீங்களும் எங்க கூட சாப்பிடணும். சமைச்சது நம்ம எல்ஃப் பொண்ணுதான். சரி, நீ எவ்வளவு தூரம் கூப்பிடும் போது நான் எப்படி இதை ரிஜெக்ட் பண்ண முடியும்? அதனால நான் வரேன். அங்க வந்தோடனே அவங்க சாப்பிடுறாங்க. அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. மாறி, நான் எதிர்பார்க்கல உன்னால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமா? ஆமா ஆமா, இது வந்து நல்லா இருக்குல்ல. இதுதான் ஜப்பான்ல இருக்கிற ஒரு யூனிக்கான டிஷ் கறி. எனக்கு வந்து இன்னொரு பிளேட் வேணும். அட அதுக்குள்ள நீங்க சாப்பிட்டீங்களா? நான் தான் 2வது வாட்டி சாப்பிடலாம்னு நினைச்சேன். விக்டரி வந்து எந்த என்னமோ நிறைய இருக்கு, நீங்க பொறுமையாவே சாப்பிடலாம். இதே மாதிரி அவங்க சாப்பிட்டு காலி பண்ணிடுறாங்க. அங்க காசும் எதிர்பார்க்கல. நம்ம ஃபுட்டை ஒரு 2 நாளைக்கு சேர்த்து தான் செஞ்சிருப்பான். அதையே நம்ம விட்ரா காலி பண்ணிட்டாங்க. காசு, என்னோட வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு, என்னால மூவ் கூட பண்ண முடியல, ரொம்ப
ரொம்ப தேங்க்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து எப்பயுமே எங்களை ப்ரொடெக்ட் பண்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா காசு மாதிரி நீ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கரா இருக்கிற, அதனால அவளைக்கும் நாள் வந்து உனக்கு கிடைக்காது. ரொம்ப கம்மியா தானே உனக்கு விடுவாங்க. இதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். இந்த கேலண்டரை பாருங்க. இந்த மாசம் எனக்கு அதிகமாவே டே ஆஃப் இருக்கு. ஆனா அவளைக்கும் விட்ராக்கு புரியல. அப்புறம் தான் அவங்க எக்ஸ்பிளைனே பண்றாங்க. நிறைய நாள் லீவ் இருக்கு, நம்மளால ஜாலியா நிறையத்துக்கு போக முடியும். இத பாருங்க. என்ன அது, என்ன வெஹிக்கிள் இது? இதை வந்து நான் பார்த்ததே இல்ல. இதுதான் ஒரு ட்ரெயின். இது எல்லாத்த விடவும் ரொம்ப ஃபாஸ்டா போகும். ஒரு பேர்டை கம்பேர் பண்ணா இது பல மடங்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கான டிக்கெட்டும் நம்ம கிட்ட இருக்கு. அது ரொம்ப விலை உயர்ந்தது. ஓ அப்படின்னா நீயும் நானும் போக போறோமா? இதை கேட்ட காசு ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்பனா காசுவும் நானும் போக போறோமா? காசு அவனோட கிராண்ட் ஃபாதரோட வீட்டுக்கு போலாம் தான் இதை வந்து புக் பண்ணிருப்பான். ஆனா அவன் இந்த விஷயத்த மறந்து போயிருப்பான். என்ன மனுத்தரு, நான் மேரி கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். அப்படின்னா என்ன நீங்க கொண்டு போக மாட்டீங்களா? என்னால இந்த ட்ரெயின்ல போக முடியாதுல. நான் ஒண்டி லோன்லியா இங்க இருக்க போறேன். இல்ல அப்படிலாம் இல்ல காசு, உன்னால எதுவுமே பண்ண முடியாதா? இல்ல அது ரொம்ப விலை அதிகம். என் கிட்ட வர இப்போ அந்த அளவுக்கு பணம் இல்ல. ரீசெண்டா நான் அதிகமா மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டேனா, இப்போ கையிலயும் அவ்வளோ இல்ல. ஏய் விட்ரா, நீ கவலைப்படாத. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை கண்டிப்பா கொண்டு போறேன். அப்போனா நீங்க என்ன கொண்டு போக மாட்டீங்க? நீங்க ஜாலியா இருப்பீங்களே, என்ன மறக்க மாட்டீங்களே? அட காசு சொல்லிட்டால, அவன் பொய் சொல்ல மாட்டான். அவன் கண்டிப்பா உங்களை அடுத்த வாட்டி கொண்டு போவான். நீங்க வந்து ப்ராமிஸ் பண்றீங்கல்ல, அது வந்து உண்மைதானே? ஆமா அது உண்மைதான். அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்து அவங்கள மீட் பண்றாங்க. அங்க அந்த ஆளு விட்ராவை பார்த்து ரொம்ப மயங்கி போயிடுறான். ஏன்னா விட்ரா அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கா. பெரியவரும் மண்டையிலே அடிச்சுட்டு அவரு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த அங்க காட்டுறாரு. இது வந்து அந்த லேப்ரத்தோட மேப் தான். இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த அட்வான்ஸ் பார்ட்டி அவங்களுக்கு தான் சொல்லணும். அதே மாதிரி இதுக்கான டிவைஸையும் நாங்க உங்களுக்கு தரோம். வழியா எங்க கூட உங்களால கம்யூனிகேட்டோ பண்ண முடியும். உங்க பாட்டிக்கு ஏதோ நீங்க பேரு வைக்கலையா? பேரா? அங்க அமெத்தெஸ்ட்னு ஒரு பேரை அவன் வைக்கிறான். அதே மாதிரி அவங்க டஞ்சனுக்கு போறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய லைனே இருக்கு. நம்ம ஆளுங்க தான் அங்க கடைசியா போகணும். அதனால அவளைக்கு அவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. இந்த சைடு அங்க ஹீரோவோட குழுவை பத்தி அங்க தப்பா எவனோ ஒருத்தர் சொல்றான். ஆனா அந்த வயசானவருக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு விஷயம் இது கண்டிப்பா இவங்களால கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம காசு அவங்களோட கேங் தான் கடைசியா உள்ள போகுது. உள்ள இருட்டா இருக்குமா, மாறி அவளோட மேஜிக்கை பயன்படுத்துறா. ஒரு வித்தியாசமான ஸ்பிரிட் வருது. அட நீ லேபரை பயன்படுத்துறியா? என்னது லேபரா? அப்புறம் தான் மாறி புரிய வைக்கிறா. என்னன்னா வந்து எனக்கு இது கொடுத்தா அதுல ஹை லெவலான ஸ்பெல்லை என்னால கேஸ் பண்ண முடியுது. சிம்பிளா சொன்னா என்னால அதிக லெவலோட இப்போ நிறையவே ஸ்பெல்ஸை பண்ண முடியும். இதே மாதிரி உள்ள போறாங்க. அங்க ஒரு ஏன்ஷியன் ரைட்டிங் இருக்கு. இது ஒரு ஏன்ஷியன் ஸ்கேட்டர்டு மித்து. அங்க மேரியும் சொல்றா, மார்னிங் ஸ்டாரால வீசப்பட்ட அம்பு, அந்த அம்புனாலேயே அந்த ஈவில் ஸ்பிரிட் அவங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அந்த ப்ளோ எவ்வளவு தூரம் போச்சுன்னா அந்த ஸ்டார் அளவுக்கு அது போச்சான். அந்த மாதிரி ஒரு பவர் அது இந்த உலகத்துல இருக்க வேண்டிய சக்தி இல்லையா? அதுக்கப்புறம் என்ன, அந்த ஈவில் வந்து மொத்தமா அழிஞ்சு போச்சு. அதால சிந்திக்க கூட முடியல. அதுக்கப்புறம் தான் நம்மளோட உலகம் பழையபடி மாறுச்சு. நான் நினைச்ச மாதிரி இது வந்து அந்த டீமன்ஸோட காலத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரிஜினலா அந்த டைம்ல டீமன்ஸ் ஒண்டி தான் இந்த உலகத்துல இருந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வெறும் நைட் ஒண்டி தான் இருந்தது. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்த ஒரு கிரியேச்சரும் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. அட இருங்க, இத பத்திலாம் நாம விட்ராக்கு நல்லாவே தெரியும். விட்ரா நீங்க வந்து இத பத்தி சொல்லலாம்ல? நான் சொல்லலாம், இருந்தாலும் அட்வென்ச்சரா அதை வந்து நீங்களா கண்டுபிடிச்சாதான் அதுல ஒரு ஃபன் இருக்கும். ஏன் இத்தனைக்கும் உண்மை எமோஷன்லெஸ்ஸா இருந்தா யோசிச்சு பாருங்க. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இந்த பெயிண்டிங்கை நம்ம காசு பாக்குறோம், அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. போகும்போதே அவங்க பழைய காத்த அவங்க சுவாசிக்கிறாங்க. உள்ள ஏதாச்சும் மாஸ்டர் இருக்கும், அது வழியா நம்ம டெவலப் பண்ணலான்னு மாறி ரொம்ப ஆர்வமா இருக்கா. நான் உள்ள அங்க மாஸ்டரே இல்ல. ஏன் இப்படி நடந்தது? உங்களுக்கு முன்னாடியே ஒரு பார்ட்டி வந்ததுல, அதனால அவங்க கிளியர் பண்ணிருப்பாங்க. நானும் என்னோட ஸ்வாட டெவலப் பண்ணலான்னு யோசிச்சேன். சரி அப்படின்னா வா என் கூட சண்டை போடு. ஏன்னா நான் ஒன்னும் உன்னோட ஸ்வாட அப்படியே உனக்குள்ளேயே வச்சுக்க கொடுக்கல. அது வேஸ்டா துருப்புச்சும் போக கூடாது. வா என் கூட ட்ரெயின் பண்ணு. இந்த மாதிரி ஸ்லீப்பி லுக்க வச்சு உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறியா? அட விட்ரா, நீங்க வந்து நில்லுங்க. அதுக்குள்ள நீங்க தாக்க கூடாது. எனக்கு இன்னமும் மேல பயங்கர கோவம் இருக்கு. நான் என்னால இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியல. அதுக்காக சண்டை போட போறேன். ஒன்னும் நான் விட போதில்ல. வா உன் கூட நான் சண்டை போடணும். இதையும் மாறி பாக்குறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் இல்ல, ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அனிமேஷன் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். கண்டிப்பா நான் சீக்கிரமாவே போட்டுறேன். உண்மையை சொன்னா சில பல கமெண்ட்ஸ் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அட இதை வர நம்ம வந்துட்டோன்னு. கவலைப்படாதீங்க, இதுக்கு மேல இப்படி நடக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனரா.